ஹலோ நண்பா. நம்ம எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராமில் சில நேரங்களில் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே வீடியோ வரும். உடனே நம்ம என்ன நினைப்போம், எங்கேயாவது சேட்டலைட் கீட்லைட்லேருந்து பார்த்துட்டு போடுறானுங்களா அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அது ஏன்னு தெரியுமா? அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் டு டே 12 ஆஃப் பிகமிங் டிஜிட்டல் மார்க்கெட்டர். இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீமார்க்கெட்டிங் ஆர் ரீடார்கெட்டிங் அப்படின்னு என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீமார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வெப்சைட்டையோ இல்லை உங்கள் ப்ராடக்ட்டையோ விசிட் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு ரிப்பீட்டடாக உங்களோட ப்ராடக்ட் பற்றின ஆட்ஸை காமிக்கிறதுக்கு பேர் தான் ரீமார்க்கெட்டிங் ஆர் ரீடார்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அமேசானில் ஒரு ஷூவை பற்றி சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, அன்றைக்கி நாள் பூராவே இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் ஷூ பற்றின வீடியோ ஆட்ஸ் இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு இருக்கும். இதுக்கு பேர் தான் ரீமார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிஸ்னஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, ரீமார்க்கெட்டிங் பண்ணுறது மூலியமா என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் உங்கள் பிராண்டை ஞாபகம் வச்சுப்பாங்க, உங்களோட சேல்ஸும் அதிகமாகும். அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸுக்கு மட்டும்தான் உங்கள் ஆட் சென்ட் ஆகும் அப்படின்றதுனால உங்களுக்கு நிறைய காசு மிச்சம் பிடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தட்ட போவேன்.